ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சமையல் சுவையாக ஆரம்பித்து வாழைப்பழம்னா எல்லாத்துக்கும் பிடிக்கும். ஆனால் அதோட தோல் கருத்து இருந்தால் வேண்டவே வேண்டாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது யாராக இருந்தாலும் சரிதாங்க. ஸோ அப்படிப்பட்டவங்களுக்கு இந்த மாதிரி கேக் செஞ்சு கொடுத்து பாருங்களேன், எப்படி வேண்டான்னு சொல்லுவாங்க, வாங்கி வாங்கி சாப்பிடுவாங்க. எப்படி பண்ணான்னு பார்க்கலாமா? இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரே ஒரு முட்டை மட்டும் அடித்து சேர்த்துக்கிறேன். இதில் ஒரு 1/4 கப் வந்து ஆயில் சேர்த்ததுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்க பனானாவை சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இதில் ஒரு 3/4 கப் வந்து பால் சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக சாக்லேட் எசன்ஸ் நான் சேர்த்துக்கிறேன். இதில் வந்து 1 கப் வந்து மைதா மாவு. இதை நீங்கள் வந்து கோதுமை மாவுலேயும் செய்யலாம். டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஒரு 3/4 கப் வந்து நாட்டு சக்கரை சேர்த்துக்கிறேன். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கொக்கோ பவுடர், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வந்து பேக்கிங் சோடா, 1/4 டீஸ்பூன் வந்து பேக்கிங் பவுடர். இதையும் சேர்த்துட்டு நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுங்க. இப்போ நம்ம எந்த ட்ரேயில் கேக் பண்ண போகிறோமோ அதுக்கு கீழே வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பனானாவை அலைன் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பேட்டரை ஊற்றுக்கப்புறமா மேலே சாக்கோ சிப்ஸ் போட்டு ஒரு 40 அல்லது 45 மினிட்ஸ் பேக் பண்ணி எடுத்துருங்க. அல்டிமேட்டான ரெசிபிங்க, கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ நீங்காத ஓசையுடன்